இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன். ஆண்டவர் இந்த அருமையான நாளை எமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த இரவு முழுவதுமாக கண்மணி போல அம்மை காத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து எல்லா விதமான பொல்லாப்புகள் இருந்தும் சோதனைகள் இருந்தும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய நாளை ஒவ்வொருவரையும் காண செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம். ஆண்டவருடைய இந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எங்களுடைய மனதை நோகடிக்கிற விதமாகவோ ஏதாவது ஒரு விதமாக எங்களுக்கு அது அமைந்து கொண்டிருக்கும். ஏன் இப்படி நடக்குது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள தோன்றி எழுந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் அப்படியாக நினைத்து கவலைப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு கூறுகிறார். ஆண்டவர் தனது ஜனங்களை ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆண்டவர் இந்த வசனத்தினூடாக எம்மோடு பேசுவது, நீங்க கடந்த காலத்துல சந்தித்த அனைத்து இழப்புகளையும் விட அதிகமான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று. ஆண்டவர் நம்ம பழைய நிலைக்கு மட்டும் திரும்ப செய்வதில்லை, அதைவிட உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். அன்று யோசேப்பு சிறையில் இருந்தபோது அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். யோபு எல்லாவற்றையும் இழந்த போதும் ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்க மனவேதனையில் இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என்றதை நம்புங்க. கடந்த கால தோல்விகளை நினைத்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக புதிய கதவுகளை திறந்து வைக்க போகிறார். இந்த புதிய நாள்ல ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் இன்னும் வர இருக்கின்றன என்று நீங்க மனதார நம்புங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் வளமையும் நிறைவாக நிரம்பி வழியட்டும். ஆண்டவர் என்றும் எங்களை வழிநடத்தட்டும். ஆமேன்.